சரிம்மா, நான் மீன் கடைக்கு போயிட்டு வரேன். நல்ல மீனா வாங்கிட்டு வரேன். 2 நாளா மீன் கறின்னு கேட்டுட்டு இருக்கேல்ல, எனக்கு மீன் இல்லாம சாப்பாடு இறங்கவே மாட்டுது. அதான் நல்ல மீனா என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். என்ன ராஜேஷ், இனிமே லீவு தானே, இருந்து பாத்துக்கோன்னா. நிற மாசமாக்கும் நிச்சயமன் வர 5 நாள்ல இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல வர போகணும். நாளைக்கு எல்லாத்தையும் சொல்ல போலாம். சரியா? தே சரிங்க தே. எனக்கு இறால் இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா தே? இறால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இறால் தொக்கு மாதிரியோ இல்ல இறால் தோர மாதிரியோ வச்சு சாப்பிடணும் போல இருக்கு தே. இறால் இருந்தா வாங்கிட்டு வருவீங்களா தே? அப்புறம் இந்த இது மாம்பழம் இருந்தாலும் வாங்கிட்டு வருவீங்களா? சரிம்மா, அதுக்கு என்ன, பால் கிடந்தா வாங்கிட்டு வரேன். ஆனா மாம்பழம் தான் திங்க கூடாது பாத்துக்கோ. நானும் வாங்கிட்டு பத்தியா, நிச்சயமன் வர 5 நாள்ல இருக்கு. அது கடையில ஏதாவது பிரசவம் ஆயிடக்கூடாது. மாம்பழம் தான் இப்ப சாப்பிடக்கூடாது. சரியா? அதெல்லாம் குழந்தை பெத்து வேணா சாப்பிட்டுக்கோ. வாங்கி தாங்க தே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா பிள்ளை பால் கொடுக்கணும் மந்தோன்னு சொல்லுவீங்க. ஒரு துண்டு தான் சாப்பிடுவேன். வாங்கிட்டு வாங்கலாம், ஆசையா இருக்கு தே. அம்மா மாம்பழம் வாங்கிட்டு வாங்க, அவளுக்கு ஒரு துண்டு கொடுக்கேன். ஆசைப்பட்டு தரலாமா? சரி சரி, அப்போ மாம்பழம் வாங்கிட்டு வரேன். வேற எதாவது வாங்கினா சொல்லு, வாங்கிட்டு வரேன். அப்படியே மைனி வந்தாலும் வருவா. என்ன லீவு பத்தியா, பிள்ளை எடுத்துட்டு வரேன்னு சொன்னா. எப்ப வரான்னு தெரியல. வந்தான்னா காஃபி எல்லாம் இருக்கு, சூடு பண்ணி லேசா குடு. சரியா? சரி ராஜேஷ், அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன? சரிங்க தே, போயிட்டு வாங்க. ஏம்மா, நீ வேணா எல்லாம் வாங்கிட்டு கூப்பிடு, நான் பைக்ல வாரேன். உனக்கு எல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுல்ல, எல்லாம் வாங்கிட்டு என்ன ஒரு போன் அடினா. சரிப்பா சரி, அப்ப போனை கொண்டுட்டு தான் போறேன். எல்லாம் வாங்கிட்டு நான் போன் அடிக்கேன். அப்ப வா, என்ன தூக்கிட்டு வரணும்ல. சரிங்கம்மா. அப்போ நாளைக்கு சாயங்காலம் வேணா எல்லா இடமும் சொல்ல போவோம். ஏன்னா லட்சுமி அக்கா இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. அநேகமா நாளைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கேன். இல்லாட்டா போன்ல சொல்லலாம். வேற பக்கத்து வீட்டுல எல்லாரும் இருக்காங்களா, அவங்ககிட்ட எல்லார்ட்ட போய் சொல்லிடலாம். எனக்கு ஆபீஸ்ல 2-3 பேர்ட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படி போய் அவங்கள்ட்டயே சொல்லிடலாம். என்னம்மா? சரிப்பா சரி. உன் தங்கச்சிக்கு தான் சொல்லணும். வீட்டுல போய் தங்கச்சி வீட்டுல தான் போய் சொல்லணும். அப்புறம் அவங்க வீட்டுல இவளுக்கு நெட்டோலி வீட்டுல எல்லாத்தையும் போய் சொல்லணும். அப்புறம் இங்க அக்கம் பக்கம் அவ்வளவு தானே. ஆமாம்மா, எப்படி பார்த்தாலும் ஆனா இடமும் காணாது. அன்னைக்கு பார்த்தீங்களா, பலாரம் போடுறதுக்கு எல்லாரும் இடிச்சிட்டு இடிச்சிட்டு நின்னாங்க. அதனால இந்த ஒரு சின்ன மண்டபம் இங்க இருக்கலாமா, மினி ஹாலு, அதை புக் பண்றேன். அங்க என்ன விசேஷம் நல்லபடியா முடியும்ல, இங்க இருந்து நெருக்கிட்டு எடுத்துட்டு இருக்கணும். ஆமாப்பா, அது சரிதான். வீட்டுல நமக்கு இடம் காணாது. நீ வந்து அந்த மண்டபம் மினி ஹால் இருக்குல்ல, எப்பவுமே புக் பண்ணி சொல்லிடு. அப்புறம் நீ விசேஷ நேரம் பத்தியா, அப்புறம் மண்டபம் கிடைக்காது, சொல்லிடு. அப்புறம் சாப்பாட்டுக்கும் எவ்வளவு நம்ம கணக்கு பண்ணி சொல்லுவேன்னு பார்த்து சாப்பாட்டுக்கும் சொல்லிடலாம். என்ன? சரிம்மா சரி. எப்படியும் 10-100 பேர்கிட்ட வருவாங்க. 10-70-60 பேருக்கு சொன்னாலும் 100 பேர் வந்துருவாங்க. லீவு பத்தியா, அதனால அதை கணக்கு பண்ணி தான் சாப்பாடு சொல்லணும். சாப்பாடு என்னம்மா, வெஜ்ஜு சொல்லணுமா நான்வெஜ் சொல்லணுமா? டேய், நான்வெஜ் எல்லாம் போடக்கூடாதுடா, சீமந்தம்டா. வெஜிடேரியன் சாப்பாடு தான் போடணும். நம்ம ஒரு ஸ்டைல்ல சாம்பார், அவியல், பச்சடி, கிச்சடி, தோரன் எல்லாம் வச்சு நம்ம ஒரு சாப்பாடு தான் போடணும். என்ன புளியோதரை 5 வகை சாதனமா அங்க போடுவாங்க. நமக்குலாம் அந்த பழக்கம் கிடையாது. சும்மா பாயசம் பப்படத்தோடி சாப்பாட சொல்லிடுறேன். சரிங்கம்மா சரி. சரி பாப்பா, நான் போயிட்டு வரேன். என்ன மினி, சோகத்துல இருக்க? என்ன, உன் தோஸ்துல யாரும் வரலன்னா? ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்க தங்கச்சி இதுக்கு இப்ப இங்க வருது. வந்து எனக்கு காப்பியை போட்டு பிபிஐ போட்டுலாம் கொடுக்க முடியாது. வேணா நீங்க போட்டு கொடுங்க. நானே கை கால் உழைச்சிரோடி இருக்கேன். ஏன் அவங்க அவங்க வீட்டுல இருக்க வேண்டியதானே? லீவுனா 2 நாள் ரெஸ்ட் எடுத்து வீட்டுல படுத்து உறங்க வேண்டியதானே? இங்க யாரு கூப்பிட்டா? மினி, இப்படிலாம் பேசக்கூடாது. உண்ட பல மட்டும் சொல்லியிருக்கேன். அவ என் தங்கச்சி, எப்பமாதான் வாரா, அதையும் நீ வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? ஆமா, தங்கச்சி, பெரிய தங்கச்சி. ஏன்னா நீங்க அடுப்புல இருந்து எல்லாம் வச்சு கொடுத்து கொடுங்க. எனக்கு ஒன்றும் வச்சு கொடுங்க அவசியம் இல்லை. நானே முடியாம இருக்கேன். எனக்கே ஒரு இது எடுத்து சாப்பிட முடியல. அந்த இதுல இருக்கேன். இதுல காப்பியை சூடு பண்ணி கொடு, அது கொடுன்னு பெரிய கண்டிஷன் போட்டு போறாங்க உங்க அம்மா. என்ன உனக்கு இப்ப காப்பியை சூடு பண்ணி கொடுக்கணும் அவ்வளவு தானே? அது நான் கொடுத்துக்கிட்டேன். நீ போய் வழக்கம் போலவே படு போ. வர வர உங்களுக்கு என் மேல பாசங்கிறதே இல்லாம போச்சு பாத்தீங்களா? வயிற்றுல குழந்தை வேற நான் வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்கீங்களே. உங்க அக்கா தங்கச்சிக்கு வேண்டி என்ன எடுத்தறிஞ்சு பேசுறீங்க என்ன? ஐயோ, அப்படி இல்லம்மா, அப்படி சொல்ல வரல. யோசிச்சு பாரு, இப்ப நீ தான் இருக்க, உங்க வீட்டுல ஒரு அண்ணன் நீ இருக்க. உங்க அண்ணனுக்கு நாளைக்கு கல்யாணம் கழிஞ்சிட்டுன்னு வையேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு வாரத்துல 7 நாள்ல 5 நாள் அங்க போயிட்டு போயிட்டு வார. அப்ப நாளைக்கு ஒருத்தி கல்யாணம் கழிஞ்சு வந்துட்டு நீ அங்க வரக்கூடாது, எடுக்க கூடாதுன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லு. சொல்லுவீங்க நல்ல. என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாளோ? வாயை உடைச்சு போட மாட்டேன் வாய. நல்லா சொல்லுவா. நான் எங்க அம்மா அப்பா வீடு, நான் வளர்ந்து வந்த வீடு, யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்ல. வந்துட்டாங்க, வந்து வாய வச்சுட்டு நீங்க சும்மா இருங்க முதல்ல. பத்தியா? அப்போ உனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம். பத்தியா? அப்போ உங்க வீட்டுக்கு நீ போலாம். அவ ஏதாவது உன் அண்ணன் தம்பி பொண்ணு அண்ணன் முன்னாடி ஏதாவது சொல்லியாச்சுன்னா நீ வாயை உடைச்சிருவ. அதே இது எங்க வீட்டுல நடந்தாச்சுன்னா உனக்கு வரக்கூடாது. அப்படித்தானே?
முன்கடன் பின்கடன் தான் இன்னைக்கும், அதை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ வேண்டான்னு நீங்க என் தங்கச்சி வரட்டினீங்க, நாளைக்கு உனக்கு அதே மாதிரி நடக்கும். நான் சொல்லுதோன்னு எழுதி வச்சுக்கோ. நானே குழந்தை உண்டாயிருக்கேன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு இது இருக்கா? எனக்கு இப்போ சாபமா கொடுக்கீங்க நீங்க. ஐயோ, உன்கிட்ட பேசினா சண்டை தான் வருது. சாபம்லாம் நான் குடுக்கல மீனி, புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத நான் பேசுறத எதுக்கு நான் மீன் பண்ணி பேசுறேன்னு அதை புரிஞ்சுக்கோ. நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா நீ ஒரு அர்த்தத்துல எடுக்க. உன்னையெல்லாம் வச்சு சரி ஜூஸ் ஏதாவது கொடுத்துட்டா? ஒன்னும் தேவையில்லை, ஜூஸும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை. நல்லா சாபம் விட்டுக்கிட்டு ஏசிச்சுக்கிட்டு ஜூஸ் தரலாம். ஜூஸ நீங்களே ஊத்தி குடிங்க, இல்ல உங்க தங்கச்சி வருவாள் அவளும் ஊத்தி குடுங்க. நெட்டவலி, நெட்டவலி, என்ன வீடு திறந்துருக்கு, சத்தத்தை காணும்? போ, அந்த உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தாச்சு, பேசிக்கிட்டு இரு. இப்போ மூஞ்செல்லாம் நல்லா அழகா கலகலன்னு மாறிடுமே. வாங்க வாங்கக்கா, இன்னைக்கு இது ஞாபகம் வந்துச்சா? வாங்க உள்ள வாங்க. ராஜேஷ்க்கு நீ லீவா? வீட்லயே இருக்கான். நான் உன் மாமியாரு மீன் கடைக்கு போகுது, அதான் பாவம் ஒத்தையில இருப்பியே என்னதுன்னு பார்க்க வந்தோம். ஆமாக்கா, இன்னைக்கு லீவு தான். மாசத்துல 3வது சனி லீவ் விடுவாங்க, அது இன்னைக்கு லீவு. வாங்கக்கா இருங்க. அதுக்கு என்னக்கா, நான் இருந்தா என்ன வரக்கூடாதுன்னா இருக்கு? வாங்க உட்காருங்க. என்னங்க, நாங்க டீ இருக்குன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்கங்க. உட்காருங்கக்கா, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்கார மாட்டீங்களோ? உட்காருங்க தாங்கினதான் உட்காருவீங்களோ? அப்படியெல்லாம் இல்ல, சரி நீ நின்னுட்டு இருக்கீல்ல, அதான் நாங்க நிக்கோம். நெட்டவலி, உன்ன பார்த்தோன்னா ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஒரு பாட்டு வரும்ல, துள்ளி திரிந்ததொரு காலம், துள்ளி திரிந்ததொரு காலம். அந்த பாட்டு தான் ஞாபகம் வருதுக்கோ. எப்படி எல்லாம் ஓடிட்டு கிடப்ப பாரு. இப்போ வீட்டை விட்டு வெளியே இறக்க முடியல உனக்கு, என்ன ஆல்மம் கூட பார்க்க முடியலையே. நல்ல பல்ல காணி, பல்ல கணிச்சுக்கிட்டே ஈரி. நானே மனுஷன் உள்ளே கிடக்கேன்னு கடுப்புல இருக்கேன், இல்ல பல்ல கணிக்கா? பல்ல இல்ல அதுக்கு இல்ல நெட்டவலி, சொல்லுங்க. என்ன ஓட்டமும் சாட்டமும், மாங்காய் பறிக்கிறது என்ன, நெல்லிக்காய் பறிக்கிறது என்ன, ஒரு விட போய் இருக்கிறது என்ன. இப்ப வீட்டை விட்டு வெளியே இறங்க முடியல, ஒரு மனுஷாளுக்கு முகத்தை பார்க்க முடியல. பத்தியா? கோவப்படாதம்மா, ஒண்ணு நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. தூங்கி ஒழுங்கா இருந்துக்கோ, பாத்துக்கோ, கடுப்ப கிளப்பாத. நானே மைனியார் இப்போ வருவாளோ, காப்பி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தகரி வெளியே போயிருக்கா மீன் வாங்க. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ என்ன கடுப்ப கிளப்பாத, பாத்துக்கோ. யாரு? திவ்யாவா? வாராளா? அதுக்கு என்ன நெட்டவலி, வரட்டுமே. ஒரு மைனி தானே இருக்கா, மைனிட்டே அவளும் பாவமேதியான பிள்ளை. என்ன ஏதுன்னு பேசிக்கிட வேண்டியதுன்னு, இதுல என்ன குறைஞ்சா போற? ஓஹோ, இதெல்லாம் நீ சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிப்போனா? அன்னைக்கு உன் வீட்டுல நீ என்ன சொன்ன? என் மைனி இப்ப வருவா நெட்டவள்ளி, நீ வெளியே போறதுக்கு முன்னாடி வெளியே பூட்டிட்டு சாவியை செல்லோடி உள்ள தந்துட்டு போன்னு சொன்னவ தானே நீ? நீ எல்லாம் ரொம்ப வாய் பேசுக, மைனி கீனின்னு. அவ ஒரு திமுரு பிடிச்சவல்ல, அதுதான் இன்னைக்கு கதவை பூட்டுன்னு சொன்னேன். உனக்க மைனி அப்படியா? அது பாவம்ல, எதுக்கு எதை முடிச்சு போடுத? ஆமா, எல்லா வீட்லயும் அப்படிதான். மைனியும் சம்பந்தியெல்லாம் என் மாமியார் யாரையும் பிடிக்காதையா இருக்கும். வா, எங்க வந்துட்டா சொல்லதுக்கு. ஆமா, லட்சுமி அக்கா எங்க காணவே இல்லை, ஒரு போன் கூட வர பண்ண மாட்டேங்காங்க. நீங்களும் எனக்கு என்னன்னு எல்லாரும் இருக்கீங்க, வந்து எட்டியாவது பாத்துட்டு போலாம்ல. இங்க யாரு இருக்கா? நான் மட்டும் தானே இருப்பேன், என் மாமியார் இருக்கும், அது டிவியை பார்க்கும் படுக்கும். நான் மட்டும் ஒத்தையில தானடே இருப்பேன், அப்பப்போ வந்து எட்டி பாக்கலாம்ல. சும்மா ஒரு வீட்டுல போய் பாக்குறது நல்லாவா இருக்கா சொல்லு? நீ முன்னாடி அடிக்கடி வருவ எடுப்ப, நம்ம பாப்போம், வந்து பேசுவோம். நம்ம ஒரு நாள் வரலாம், 2 நாள் வரலாம். சும்மா வரும்போது உன் மாமியார் என்ன நினைக்குன்னு சொல்லு. நீ தனியா இருந்தாலும் சரின்னு சொல்லலாம். நீ மாமியார் கூட இருக்க, நம்ம வந்து சொல்லிட்டு போவோம். நீ சண்டை போட்டேன்னா அந்த வாராளுக பேரு கொள்மூட்டி வந்து நல்லா இலக்கி விட்டுட்டு போயிட்டான்ல சொல்லுவா. என்ன சொல்லுங்கக்கா? ஆமாக்கா, நீங்க சொல்லது சரிதான். அவங்க மாமியார் சொன்னாலும் சொல்லும். இக்கா இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்கக்கா. ஒன்னும் சிரமப்படுத்திட்டோமப்பா காப்பி எல்லாம் போட வச்சு. நெட்டவள்ளி, நீ காப்பி போட வேண்டியதுதானே? பாவம் அந்த தம்பியான்னு சொல்லுத. பாவம் 5 நாள் வீட்டுல இருப்பாங்க, எப்பமா ஒரு நாள் 2 நாள் லீவு கிடைக்கும். அதுக்கு வீட்டுல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, வேலை செய்ய விட்டுருக்க எப்படி? உன் திருவாய மூடிட்டு காப்பி எடுத்து குடி, எதையாவது சொல்லிக்கிட்டு போயிடாத. ஏற்கனவே 7ஆம் பொருத்தமா இருக்கு. அது எனக்கு பழகி போச்சுக்கா. புதுசா கல்யாணம் கழிஞ்சதுல இருந்து காப்பி போட்டுட்டு தான் இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அடுப்பாங்கிற எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. என்னைக்கு கல்யாணம் கழிஞ்சோ
அதுக்கப்புறம் தான் அடுப்பங்கரையில என்ன இருக்கு ஏது இருக்கு எப்படி காபி போடணும் இப்போ குழம்பு வைக்க கூட கத்துக்கிட்டேன்க்கா. ஏங்க பேசாம போறீங்களா என்ன? ஏம்மா எங்களுக்கு என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு அவனை விரட்டுக. இல்லன்னு தெரியும் எங்களுக்கு என்ன புதுசா. எல்லா வேலையும் நீ ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல மாமியார வேலை வாங்கின, அப்புறம் வீட்டுக்காரர வேலை வாங்கிட்டு இருக்க. உனக்கு மைனி மாத்திரம் எசைஞ்சு போக மாட்டுக்கா, இல்லாட்டா இப்ப அவளையும் வேலை வாங்கியிருப்ப. அக்கா கரெக்டா சொல்லுதாங்கப்பா. ஆனா இவளுக்கு பிடிக்காது அதெல்லாம். தூங்கி நீ இப்ப என்ன சண்டை இழுத்து போறதுக்கா வந்த? ஏதாவது பொருத்தி போட்டுட்டு போயிடாதம்மா நீ வேற. சரிங்கக்கா பேசிட்டு இருக்கீங்க, நான் கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துட்டு. ஆமா தூங்கி, நீ எனக்குள்ள சப்போர்ட் பண்ணும், என் வீட்டுக்காரனு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நல்ல குளிர்ட்டு போச்சு பத்தியா உனக்கு, வெளியே நான் அடி வாங்காமன்ட்ட. சரி வீடு நெட்டவழி, சும்மா உண்மையாதானே சொன்னேன், பொய்யன்னு சொல்லலையே. ஆமா லட்சுமி அக்கா எங்க காணவே இல்ல? ஊருக்கு போயிட்டு இன்னுமா வரல? எத்தனை அடி தான் ஊருக்கு போவாங்க? பேசாம அங்கேயே இருந்துட சொல்ல வேண்டியதானே? ஆமா நெட்டவழி, அவங்க அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கேன். பார்க்கக்கூடிய பார்வைக்கு போனா லேசில வரமாட்டுக்காங்கம்மா. போனோம் இருந்தோ 2 நாள்ல வந்தோன்னு இல்ல, போய் பழி கடையா கடந்துக்கிடுவாங்க. அது அவங்க அக்கா அம்மாவுக்கு பேசி முடிச்சிருக்காங்கல்ல, இப்ப நிச்சயதார்த்தம், அதுக்குதான் போயிருக்காங்க. ஸ்கூலும் லீவ் விட்டுருந்துல்ல, அநேகமா ஞாயிற்றுக்கிழமை வருவாங்கன்னு நினைக்கேன். ஆமா உனக்கு எப்பதான் சீமந்தம் வச்சிருக்காங்க? மாசமும் நெருங்கிட்ட. ஆமாக்கா 9 மாசம் நேரத்திலேயே 9 மாசம் தொடங்கியாச்சு. இனி 5-6 நாள்ல சீமந்தம் இருக்கும். அதான் அம்மா எல்லாம் அங்க வாங்கியாச்சு, பட்டுக்கிட்டு எல்லாம் எடுத்தாச்சு. இனி 5-6 நாள்ல சீமந்தம் இருக்கும்க்கா. நாளைக்கு இவங்க எல்லா வீட்லயும் சொல்ல வருவாங்க. ஹை ஜாலி. அப்போ சீமந்த சாப்பாடு சாப்பிடலாம் பத்தியா? சீமந்த சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அன்னைக்கு சாப்பிட்டது. அப்பாடா, எங்கேயும் விசேஷம் நடக்கலையேன்னு பார்த்தேன். அதானே தீவனம்னா ஓடி வந்துருவிய. ஆமா, சாப்பாடு முக்கியம் நெட்டவழி, அதுவும் விசேஷ சாப்பாடுனா ரொம்ப ரொம்ப முக்கியம்.